கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். அவனவனுக்கு தேவையானதக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்து ஒரு பலமான ஒரு சாட்சி கொடுக்கிறார். அப்பொழுது பாருங்க, அவர்களுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு கிருபை கிடைத்து அவர்கள் எல்லாருக்கும் இந்த தேவனை பற்றி சொல்லும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை அவர் விளக்குகிறார் அந்த மக்களுக்கு. அந்த மக்கள் அவர்களுக்கு கிடைத்தவுடனே இந்த அற்புதமான சிலுவையின் மரணத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது அந்த மக்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்குள்ள ஒரு கிருபை, அவர்கள் பரிபூர்ணமாக ஒரு கிருபை கிடைத்த உடனே அவர்கள் வீடு நிலங்களெல்லாம் விற்று அந்த அப்போஸ்தலனார் இதில் பாதப்படியில் வைக்கிறார். அவங்க அவர் என்ன பண்ணுறாரு, அவனவனுக்கு தேவையானதக்கதாக பகிர்ந்து கொடுக்குறார். எல்லாத்துக்கும் சரியாக அவர் கொடுக்குறார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அறிந்த உங்களுக்கு கிருபை நீங்கள் எப்பொழுதும் சமாதானம் சந்தோஷமாக இருக்கும் என்று அவர் கொடுக்கப்படுது. அவர்களுக்கு இப்படி செய்யும் பொழுது அவர்களுக்கு ஒன்றுமே குறைவாக இருந்ததில்லை என்று அவர் சொல்லுகிறார். எல்லாத்துக்கும் சரியாக கொடுத்துருக்கிறார். ஏன் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இயேசு கிறிஸ்து உடைய அந்த உயிர்த்தெழுதலை குறித்து அவர் பலமாக இந்த சாட்சி கொடுக்க அந்த காரணம் என்னவென்றால், ஒரு மனிதன் இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே இதை எப்படி இவர்களெல்லாம் பகிர்ந்து கொடுத்து எப்படி அவர்களுக்கு குறைவே இல்லாமல் இருந்தோ, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய எல்லாரும் இருந்து இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். முதல்ல உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அறிவிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே அது நீங்கள் கொடுக்கும்போது பகிர்ந்து கொடுக்குறீங்க. தேவனுக்குள்ள அந்த சுவிசேஷத்தை நீங்கள் பகிர்ந்த பொழுது அவர்கள் அதை ரிசீவ் பண்ணுறாங்க. அது மனைவி, பிள்ளைகள், உற்றார் உறவர்கள் இருக்கும் பொழுது இந்த உயிர்த்தெழுதல் ஏன் நமக்காக அவர் சிந்தினார், அந்த நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்தார், நம்முடைய தரித்திரத்தை அவர் சுமந்தார், நமக்காக அவர் ஐஸ்வர்யன் ஆகும்படி அவை தரித்திரமாக தொங்கினார். இதையெல்லாம் ஒரு மனிதன் இந்த குடும்பத்துக்குள்ளே அவன் விளக்கும் பொழுது அந்த இடத்தில் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். புரிந்து கொள்ளும் பொழுது அந்த இடத்துல குறைகள் நீங்கிறது. எப்படின்னா, சில பேர்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 4 பேர் நல்லா பைபிள் படிப்பாங்க, 2 பேர் படிக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்குள்ளே போவாங்க. அப்போ என்ன பண்ணுது, அங்கே குறைகள் நடக்குது. அப்போ நீங்கள் எவ்வளோ தான் ஜெபம் பண்ணாலும், எவ்வளோ தான் இருந்தாலும் உங்களுக்கு அந்த குறைகளை நீக்க முடியாது. காரணம் என்ன என்றால், நீங்கள் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கவில்லை. அந்த பலமான ஒரு சாட்சி அவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கவில்லை. அதனால தான் சிலவர்கள் குடும்ப ஜெபம், குடும்பத்தோடு இருந்து சாப்பிடும்போது கர்த்தரை பற்றி பேசுவாங்க. ஏன் இந்த உணவை கொடுத்தார், எப்படி மற்றவர்களுக்கு இல்லாத நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி அற்புதமான உணவை கொடுத்துருக்கிற, இதற்கு நன்றி சொல்லி நாம் உண்ண வேண்டும், வேஸ்ட்டாக பண்ணக்கூடாது. இதெல்லாம் அந்த கர்த்தரை சொல்லி அவர்கள் சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ளே அந்த சுவிசேஷம் உள்ளுக்குள்ளே போகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இதையெல்லாம் பகிர்ந்து அந்த 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 சூழ்நிலையில் என்ன செய்யுதுன்னா, அவர்களுக்கு அந்த நிகழ்வு உள்ளுக்குள்ளே போன உடனே அவர்களுக்கு குறைவு நீங்கிறது. ஏனென்றால் நீங்கள் அதை கற்றுக்கொண்டு அவர்களுக்கும் அதை கொடுக்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்முடைய வாழ்க்கையில் குறைவை நீக்கணும் அப்படின்னா தேவனை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கு, தேவனை அறிய வேண்டியிருக்கு. சிலுவையின் மரணத்தை நாம் அதிகமாக அறியும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய உள்ளத்திலே அன்பு, சமாதானம், செழிப்பு, சந்தோஷம், நோயின்றி வாழ்க்கை இதையெல்லாம் எப்பொழுது கிடைக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவை அறிய வேண்டும். இது கிறிஸ்துவ சிலவங்களுக்கு என்ன சொன்னாங்க, நான் கிறிஸ்துவனாக இருக்கேன் போதும், வாரம் சர்ச்சைக்கு போகிறேன், உட்காடுறேன், வாரேன், முடிஞ்சு. அதெல்லாம் நடக்காது. நீங்கள் கிறிஸ்துவை பற்றி நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது தனியாக உட்காந்து பைபிள் எடுத்து வாசித்து இந்த சிலுவையின் மரணத்தை நீங்கள் பார்க்கணும். கிறிஸ்து எனக்காக என்ன செய்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் என்ன அவர் நினைக்கிறார், அவருடைய நோக்கமும் சித்தம் எப்படி என்னை நோக்கி இருக்கிறது, அவர் என்னை எப்படியெல்லாம் கொண்டு செல்ல விரும்புகிறார், நான் எதை கற்றுக்கொள்ள வேண்டும், நான் அதற்கப்புறம் நான் எப்படி இருக்க வேண்டும், அவர் என்னை எந்த நோக்கத்துக்கொண்டு வைத்து அவர் என்னை எப்படியெல்லாம் வழி நடத்துகிறார், இப்பொழுது நான் நிற்கிறதும் அவருடைய கிருபை அல்லவா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறும். இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் குடும்பத்தோடு இருக்கும் பொழுது குறைவை நீங்கள் காங்க மாட்டீங்க. அவர்களுக்குள்ள அந்த குறை இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த பலமான ஒரு சாட்சி அவர் அப்போஸ்தலர் கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், அங்கே ஒரு நிகழ்வு நடக்கிறது. அந்த தேவன் அவர்களுக்கு பரிபூர்ணத்தை கொடுக்கிறார், அந்த கிருபை கொடுக்கிறார். அவர்களுக்குள்ள கிருபை அளித்து விட்டார். ஆகா, தேவன் இந்த அண்ட சராசரியை படைத்தவர் எங்களுக்கு அல்லவா இதெல்லாம் செய்து முடித்தார்னு சொல்லி அவர்கள் எல்லாத்தையும் விற்று அவர் பாதத்தில் வைத்து அவர்கள் பகிர்ந்து குறைவில்லாத ஒரு அளவு வாழ்கிறார்கள். அதே போல தான் குடும்பத்தில் பாருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக புரிந்து கொண்டு எல்லாம் இருந்தால்
குறைவே இருக்காது. உனக்கு பணம் இல்லையா? நான் தரேன். நீ இல்லையா? நான் தரேன். இப்படின்னு ஒருவருக்கொருவர் அவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. எப்படி? தேவனை அறிந்தவர்கள் மட்டும் தான் அப்படி செய்ய முடியும். இல்லன்னா, இல்ல அவனுக்கு ஏன் குடுக்கணும்? குடும்பத்துக்குள்ளே அக்கா, தங்கச்சிக்குள்ள அவனுக்கு ஏன் குடுக்கணும்? அவன் வீடு வாங்குறான். அவனுக்கு நான் ஏன் குடுக்கணும்? இவன் வாண்டி வாங்குறான். அவனுக்கு ஏன் குடுக்கணும்? அவன் பிள்ளை படிக்க போகுது. அதுக்கு ஏன் நான் குடுக்கணும்? இப்படி ஒரு பொறாமை குணங்கள் உள்ள வந்துவிடும். காரணம் என்ன? தேவனுடைய அந்த கிருபை அறியாதனால தான். அதனால தான் அவர்களுக்குள்ளே அந்த கிருபை போதிக்க வேண்டியிருக்கிறது. அதனால தான் அப்போஸ்தலர் அப்படி போதித்தார். பலமாக போதித்தார். உயிர்த்தெழுதலை குறித்து அவர் ஆணித்தனமாக அந்த இடத்துல போதிக்கும் பொழுது தான் அவர்களுக்குள்ளே தேவன் கிருபை அளித்தார். அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுக்கு பிள்ளை, உங்கள் மனைவி, உற்றார் உறவினர்கள் எல்லாத்துக்குமே சித்தி, சித்தப்பா, பெரியப்பா எல்லாருக்குமே இந்த மாதிரி உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அந்த குடும்பத்தில் போய் கிறிஸ்துவை உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் அறிவிங்க. அறிவிக்கும் பொழுது அவர்கள் அதை புரிந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்குள்ளுமே தேவன் கிருபை செய்ய நிறைய பேருக்கு கிருபை கிடைக்க முடியாது. உங்கள் மூலமாக கிருபை கிடைக்கலாமே. ஆகையால் நீங்கள் அறிவிங்கள். தேவனை குறித்த அந்த வார்த்தை நீங்கள் அறிவிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும். இதுதான் தேவன் விரும்புகிறார். இதை ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. அந்த கிருபை கிடைத்த மக்கள் எல்லாரும் குறைவில்லாமல் வாழ்ந்தார்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் குறைவை நீக்கிற அந்த தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இதனால தான் நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பில் தியானிக்கிறது தான். அவர் என்னை எப்படி நேசிக்கிறார், அவர் என்னை எப்படி வழிநடத்துகிறார். அவர் சொல்கிறார், என்னுடைய உயிர்த்தெழுதல் நீ அறிந்தும் பொழுது நான் உன் மேலே கிருபையை பொழிகிறேன், ஆகையால் நீ என்னை பற்றிக்கொள் என்று சொல்லி இன்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு மாறாத தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.